இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வசனங்கள் உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கண்ணாடியின் வழியாக அவர் உம்மை பார்ப்பது போல நாங்கள் அவர் மூலமாக உம்மை பார்க்க, அவரை காண்கிறவன் தேவனை காண்கிறான், பிதாவை காண்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவரை காண்பதின் மூலமாக உம்மை பார்க்க எங்கள் கண்கள் திறந்தரப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7 அற்புதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த அற்புதங்களை ஆங்கிலத்தில் சயின்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது, மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லாம. அப்போ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நோக்கி காட்டுகிறதா இருக்கிறது. அது ஏன் நடக்குதோ அதற்காகவே அது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, போகும்போது அங்கே சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த சைன் போர்டு எதுக்குன்னா, நீங்கள் ஒரு டைரக்ஷன்ல போறதற்கு, அல்லது இப்போ சிவப்பு விளக்கு எரிஞ்சதுன்னா நிற்கணும், பச்சை விளக்கு எரிஞ்சதுன்னா போகணும் அப்படிங்கிற சைனை நமக்கு காட்டுகிறது. அதை அனுபவிக்கும்படியாக இல்லை. ஆஹா, பச்சை நல்லா இருக்குதே அல்லது சிவப்பு நல்லா இருக்குதே, அதை நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அது இல்லை. அது பச்சை போட்டோடனே போகணும் என்பதை குறிக்கிறது. அதுதான் சைன் அப்படின்னு சொல்றோம். அதுலேருந்து வந்துதான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்லாம் வரும். ஸோ இந்த 7 அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து என்பவரை தேவனாகவும் அவரை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும் இதை எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். இந்த இயேசு தேவனுடைய குமாரனாகிய மேசியா, யூதர்கள் வர காத்திருந்த மேசியா, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் யோவானுடைய நோக்கம். அதை நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த நித்திய ஜீவனை குறித்து சில காரியங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த நாள் முக்கியமான அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால. ஏன்னா இதில் நம்ம குழப்பம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்புனா நமக்கு பரலோகம், இயேசு கிறிஸ்துவ நம்புனா நாம் மரித்த பிறகு மறுபடியும் வாழும் பொழுது நல்ல இடத்துல வாழுவோம், அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு யோசித்துக்கிட்டோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உங்களுக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு யோவான் எழுதலை. நாம தான் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறோம். ஏன்னா we equated eternal life with heaven. இந்த நித்திய ஜீவன் என்று சொன்ன உடனே அந்த நித்தியம் என்பது நமக்கு ஒரு கணக்காக தெரிகிறது. என்ன கணக்காக தெரியுது? எட்டர்னலா என்றென்றைக்கும் உள்ள, அல்லது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை நமக்கு இந்த நித்தியம்ன்ற வார்த்தை நமக்கு சொல்ல முயற்சிக்கிறோன்னே நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இங்க என்னன்னைக்கும் வாழ முடியாது அப்படின்னு நம்புறோம் இல்லையா? இன்னைக்கு இங்க என்னைக்கும் வாழ முடியாது. அப்போ என்னன்னைக்கு எங்க வாழ போறோம்னா, இந்த மரித்த பிறகு வேற ஒரு இடத்துல வாழ போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கை, லைஃப் அப்படின்ற வார்த்தையே எப்படி எடுத்துக்கொள்கிறோம்னா, இந்த மூச்சு சுவாசிப்பதும் இந்த இருதய துடிப்பதையும் நாம வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்கிறோம். அதை தான் நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன்னா, உங்க இதயத்தை துடிக்க வைக்க வந்தேன், உங்க மூச்சு காத்து நிற்காம பார்த்து கொள்ள வந்தேன்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் உள்ளுக்குள்ள இந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தையை. இந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை அப்படி மொழிபெயர்க்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோம்? மரித்து மறுபடியுமாக நம்முடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அந்த இருதயம் நான் ஸ்டாப்பா துடிச்சுக்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துக்கு போவோம், அங்க இந்த இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும், மூச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். இது நம்முடைய மனதில் வருகிற ஒரு கற்பனை சித்திரம். ஆனா இயேசு யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் அப்படின்னு வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்ன்றதுக்கு அவர் ஆன்சரே சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் இந்த நித்திய ஜீவன் வர்ற இடத்துல எல்லாம்
இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை, அதை தான் நாம் நினைக்கிறோம். இயேசு இப்படி இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையை தான் நித்திய ஜீவன் சொல்லியிருப்பாருன்னா எப்படி அதை நம்ம எடுத்துக்க முடியும்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தால்தான் இவர்கள் என்றென்றைக்கும் வாழ முடியும், இவர்கள் மரித்த பிறகு சொர்க்கத்துக்கு வர முடியும், அப்படி மொழிபெயர்த்துட்டோம் நம்ம இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுனால. ஆனா இயேசு நித்திய ஜீவன்னா என்ன நினைச்சிருப்பார்? ஒரு யூதனாக யூதர்கள் நித்திய ஜீவன் என்றால் என்ன நினைத்தார்கள்? அந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அவர்களுக்கு என்ன புரிந்திருக்கும்? ஏன்னா சில வார்த்தைகள் ரெண்டு வார்த்தையை கோர்த்து பேசும்போது வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லுவோம், ஆனால் அது அப்படியே மொழிபெயர்த்தோம்னா சிக்கலாயிரும். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, ஐ எம் சில்லிங் அவுட் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில்லிங் அவுட் அது ரொம்ப ஃபேமஸாக ஒரு நாகரிக வார்த்தையில் ஒன்று. சில்லிங் அவுட்னா நான் வெளியே அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு சில் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில் அவுட் பண்ணுறேன்றத ரெண்டு வார்த்தை, அது ரெண்டு ஆங்கில வார்த்தை, அதை ஒரு விஷயத்துக்காக சொல்கிறோம். ஆனால் சில் அவுட் அப்படின்றத தனித்தனியாக பிரித்தோம்னா, சில்னா குளிர், அவுட்னா வெளியே குளிருது அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவருக்கு வெளியே குளிர் தான், ஐ எம் சில்லிங் அவுட்னு சொல்கிறாரு, அவருக்கு வெளியே குளிர் தான் அப்படின்னு மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும்? இல்லை, அந்த சில் அவுட்ன்ற வார்த்தை இணையும் பொழுது ரெண்டு வெவ்வேறு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை இணையும் போது அது வேறொரு அர்த்தத்தை கொடுக்குது. அது அர்த்தமே இல்லை, வேற ஒரு செயலை அது குறிக்குது. அதுபோல் இந்த நித்தியம் அப்படிங்கிறதும் இந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து போடும் பொழுது நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு வேற மாதிரி புரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை குறித்து அவங்க நினைக்கல. யூதர்கள் இந்த பூமியில வாழும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை தான் நித்திய ஜீவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது சாதாரணமா புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால்தான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகளினால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறீர்களே, அவைகளினால் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறீர்களே, ஆனால் அந்த பிரயோஜனம், அந்த ஜீவன், அந்த அர்த்தம் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னார். அதுக்கு எபிரேய வார்த்தைகள்லாம் இருக்குது. அவங்க இந்த லைஃப்பை அதுக்கு எபிரேய வார்த்தைகள்லாம் இருக்குது. அவங்க இந்த லைஃப்பை ரெண்டு விதமாக பார்த்தாங்க. ஃப்ளீட்டிங் லைஃப், எட்டர்னல் லைஃப். அதாவது புகை போல கடந்து போகிற ஒரு வாழ்க்கை, ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த உறுதியான வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதான் அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்தந்த காரியங்கள்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இல்லை, நீங்கள் இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தம் கிடைக்க போறதில்ல. நீங்கள் என்னை விசுவாசிப்பதனாலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே அர்த்தமுள்ள வாழ்க்கை, அறிகிறதே பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. அப்படிதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம வேற ஒரு இன்டர்பிரேஷனுக்கு போயிட்டதுனால பரலோக நரகம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளாக யோசிக்கும் பொழுது இவர் விசுவாசிச்சாதான் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பரலோகம் போறதுக்கு ரெடி ஆகணும் அப்படி சொல்றோம். அவங்க அப்படி யோசிக்கல. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை அவர் சொல்கிறார். யோவானுடைய இன்டென்ஷன் இந்த 7 அற்புதங்கள் மூலமாக இவர் தான் நீங்கள் வர காத்திருந்த மேசியா. ஏன்னா அவங்க வருங்காலங்களில் அல்லது எட்டர்னல் லைஃப், அப்போ அது எப்போ வரப்போகுதுன்னா வரும் நாட்களில் வரப்போகிறது அப்படின்னு தான் அவங்க நம்பினாங்க. இப்போ எப்படி நாம வருங்காலங்களில் பரலோகத்தில் வரும் நம்பணுமோ அப்படி நம்பிட்டு இருந்தாங்க. அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மேசியா வரும் பொழுது தான் இந்த நித்திய ஜீவன். அவங்க காலத்தையே 2ஆக பிரிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க அப்போ வாழ்ந்துட்டு இருந்த காலம் எதிர்பார்ப்பின் காலம் அல்லது கஷ்டத்தின் காலம். அடிமைத்தனத்தில் ரோமர்களுக்கு கீழாக அல்லது வழி வழியாக அவங்க பல ராஜாக்களுக்கு கீழாக அடிமைகளாகவே இருந்தாங்க.
அவங்க ஒரு எதிர்காலத்தை காத்திருந்தாங்க. அந்த எதிர்காலம் செத்த பிறகு பரலோகத்துக்கு போற எதிர்காலம் கிடையாது. இங்க தாவீதின் குமாரனாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மேசியா வருவார். அவர் நம்மை விடுவிப்பார். அப்படி விடுவிக்கும் போது நமக்கு வேற ஒரு காலம் பிறக்கும். அந்த காலத்திற்குள்ளாக யார் போவான்னா, இன்னைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த காலத்திற்குள்ளாக போவார்கள். இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது not the life based on the length of days. வாழ்க்கை 100 வருஷம் வாழ்ந்தோம், 1000 வருஷம் வாழ்ந்தோம், 10,000 வருஷம் வாழ்ந்தோன்றதை வைத்து நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அதுக்கு சொல்லப்படலை. அது கைண்ட் ஆஃப் லைஃப், நாட் த லெங்த் ஆஃப் லைஃப், கைண்ட் ஆஃப் லைஃப். என்ன விதமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னா, பாவத்தினால் தேவனுடைய ஃபெலோஷிப்பை தடை செய்யாத ஒரு வாழ்க்கை. unhindered by sin, fellowship with God. இந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் வேற எதுனாலையும் பாதிக்கப்படாது. சின்ன உடனே நம்ம வேற காரியங்களை யோசிப்போம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சடங்குகள் எல்லாம் செய்யவில்லை என்றால், அல்லது பிணத்தை தொட்டு விட்டால், அல்லது குஷ்டரோகியை தொட்டு விட்டால், இது மாதிரிலாம் தொட்டுட்டோம்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் உடஞ்சி போகுது. அவர் தேவாலயத்துக்கு போக முடியாது. ஆனா மேசியா வரும் பொழுது இது மாதிரிலாம் இருக்காது. அவர் எல்லாத்திலிருந்து விடுவித்து நமக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய ஸ்டேட் உண்டு பண்ணுவார். வேற எந்த விதத்திலும் நமக்கு தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். அந்த நாட்கள்ல நீங்க தேவாலயங்கள் கூட ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால இவருடைய ஆராதனைகளுக்கெல்லாம் கூட அது ஒரு இடைஞ்சலா இருந்தது. அவங்க சொல்றபடி தான் இவங்க ஆராதனை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்தது. அல்லது அவங்க பூட்ஸ் காலோட உள்ள நுழையிறத இவங்களால தடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டு இருந்த போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனி ஸ்டேட் நமக்கு உருவாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, நாம நம்முடைய ஃபெலோஷிப்பை, தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில் தேவனோட கூட ஐக்கியத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்க இஸ்ரவேலே, அவங்க ஒரு தேசமாக. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி தேவனை நாம் ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடைஞ்சல்களும் நீங்கிவிடும். அப்படி ஒரு காலம் வரும், அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, எது நித்திய ஜீவன்னா எதுனா, எக்ஸ்பீரியன்சிங் காட், தேவனை அறிந்து கொள்வது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே. அப்படின்னு சொல்லி சொன்னா புக்கு படிச்சு, பிரசங்கம் கேட்டு, பைபிள் படிச்சு அறிஞ்சுக்கிறது இல்லை. எக்ஸ்பீரியன்சிங் காட் இன் ஜீசஸ் வே, இயேசுவின் வழியாக. இயேசு எப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் மூலமாக வாழ்கிறாரோ, அதுபோல நாமும் இயேசுவின் மூலமாக அந்த வாழ்க்கையை, தேவனை அனுபவிக்கிற அந்த வாழ்க்கையை வாழ முடியும், வாழ வேண்டும். அது எப்படி வாழ முடியும்னா, தேவனுடைய நீதியின்படியும் அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்வதன் மூலமாக தேவனை அனுபவிக்க முடியும் என்பதை இயேசு சொல்லுகிறார். சரி, இது நித்திய ஜீவனை குறித்த விஷயம். இப்போ இந்த அற்புதத்துக்கு வருவோம். இந்த அற்புதத்துல முதல் அற்புதம் வாட்டர் இன்டு வைன் இல்லையா, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். ரெண்டாவது வார்த்தையினாலே சுகமாக்குகிறார். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, எப்படி ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதுபோல இங்க தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எப்படி வார்த்தையினாலே சிருஷ்டித்தாரோ அதுபோல இங்க வார்த்தையினால சுகமாக்கினார். இப்போ மூன்றாவது முக்கியமான கட்டம் என்ன சொல்லி சொன்னா, பெதஸ்தான்ற ஒரு குளம். அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாக ஒரு முடவன் இருக்கிறான். இயேசு அங்க வருகிறார். அவனை பார்த்து சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அவன் ஏன் அவனால சுகமடையாம போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவன் சொல்லுகிறான். காரணத்தை அவன் சொன்ன உடனே அவரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. அவன் நடந்து போயிட்டான். இது அற்புதம். ஒரு சைன் இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்க பிரம்மாண்டமா நடந்தது அற்புதத்தை விட இங்க என்ன திரும்ப திரும்ப எழுதப்பட்டதுன்னா, அது ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாளிலே உன்னை சுகமாக்கிறவன் யார்? ஓய்வு நாளிலே நீ நடப்பது உனக்கு சரியா? இப்படி ஓய்வு நாளை பத்தி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் அற்புதம் ஜலத்தின் மேல அசைவாடுறதை பத்தி, ரெண்டாவது அற்புதம் வார்த்தையினால உருவாக்குறத பத்தி, அதுக்கப்புறம் சிருஷ்டிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னது நடந்துச்சு? ஓய்வு நாள்.
அந்த ஓய்வு நாள் தான் இந்த மூன்றாவது அடையாளத்தினுடைய மைய பேச்சு பொருளாக இருக்கிறது. ஸோ இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தின் அருகே வருகிறார். இந்த சீசன் எதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது ஒரு பண்டிகை. இது இது வந்து என்ன பண்டிகைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா 5வது அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்ததுன்னு சொல்லியிருக்குது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது பூரீம் பண்டிகை தான் அந்த பண்டிகை அப்படின்றத சொல்றாங்க. இந்த பூரீம் பண்டிகைன்றது எஸ்தர் புஸ்தகத்தில் நடந்த ஒரு விஷயம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த எஸ்தர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9:21. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாகி இளைப்பாறுதலை அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தார்கள். அதாவது இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும். இதுதான் இந்த முடவனுக்கும் நடந்தது. சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கங்கள் நீங்குகிற இளைப்பாறுதல் அடைகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நாட்கள்ல இயேசு பெதஸ்தா குளத்துக்கு வருகிறார். இந்த பெதஸ்தா குளம் அப்படிங்கிறது நாம நிறைய நேரத்துல இந்த யோவான் புஸ்தகத்துல 2 குளத்தை போட்டிருக்கோம். ஒன்னு பெதஸ்தா, இன்னொன்னு சீலோவாம். சீலோவாமில் போய் கண்ணு தெரியாதவன் கண்களை கழுவ சொல்லுவாரு. ஆனா இங்க ஒரு குளம் இருக்குது. அங்க அவர் இறங்க சொல்லல. அந்த குளத்துல இறங்கிட்டு வான்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு கண்களை கழுவுறதுக்கு அங்க அனுப்புறாரு. இது பிறகு பார்ப்போம் அதை. ஆனா இங்க என்ன நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பெதஸ்தா குளம் என்பது யூதர்களுடைய ஒரு பிளேஸ் கிடையாது. அவர்கள் தொழுது கொள்ளுகிற, அவர்கள் தேவனை ஆராதிக்கிற அல்லது அவர்கள் புனிதமாக நினைத்த ஒரு இடம் கிடையாது. அசிலிப்பியஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள், கிரேக்க கடவுள். அது வந்து காட் ஆஃப் மெடிசன். அவங்க ஒவ்வொருக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி சுகமாக்குகிற மருந்துகளுக்கான ஒரு கடவுள் பெயர் தான் காட் ஆஃப் அசிலிப்பியஸ். அந்த அசிலிப்பியஸினுடைய அடையாளம் தான் ஒரு கோல்ல ஒரு பாம்பு சுத்தி இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கு மருத்துவர்கள் வைத்திருக்கிற அந்த அடையாளம் கூட அந்த கிரேக்க கடவுளுடைய அந்த அடையாளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து இல்ல, மோசே வந்து இந்த வெண்கல சர்ப்பத்தை ஒரு கட்டையில ஏத்த சொன்னார், அப்ப ஜனங்கள்லாம் பிழைத்தார்கள், ஆகவே அதுதான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அறிவியலை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அசிலிப்பியஸினுடைய சைன் தான் இந்த மருத்துவர்கள் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெதஸ்தா குளம் என்று சொல்லுகிறது ஒரு சுடுதண்ணி குளம் மாதிரி. இந்த சில இடங்கள்ல வந்து இந்த சுடுதண்ணி வெந்நீர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலங்களில் இந்த ரோமர்கள், கிரேக்கர்கள்லாம் அதை ரொம்ப வந்து விரும்புனாங்க. ஏன்னு சொன்னா அதுல வந்து சல்ஃபர் வரும். பூமிக்கு அடியிலிருந்து நிறைய மினரல்ஸ் வந்து அதை பொங்கி வரும். அதுதான் அந்த சுடுதண்ணியாக மேலே வரும். அப்ப அதுல கொண்டு போய் தங்கள் கால்களை, கைகளை அல்லது சரீரத்தை வைக்கும் பொழுது தோல் வியாதிகள் முக்கியமாக நீங்கும், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்கும். இதெல்லாம் வந்து அவங்க நம்பினதுனால, அல்லது சில பேருக்கு உண்மையிலே சுகம் நடந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். நம்ம இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட குளங்கள் பல இடங்கள்ல இருக்குது. ஆனா மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப வளர்ந்துட்டதுனால யாரும் அதுல போய் டைமை ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அது ஏதோ ஒரு முறை வச்ச உடனே வச்சு எடுத்த உடனே சுகமாகாம இருக்கலாம், பல முறை வைக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நாட்கள் அதான் வாய்ப்பு, அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம். அப்போ இந்த சுடுதண்ணியினுடைய குளம்ன்றதுனால சில சமயங்கள்ல அது என்ன பண்ணும், கொப்பளித்து வரும் வெளியே. அந்த கொப்பளிக்கிற சவுண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, கலகலன்னு ஒரு சவுண்டு வரும், கொப்பளிக்கும். அந்த குளம் ஃபுல்லாக அதை கொப்பளிக்கும் போது அதுதான் தேவதூதன் வந்து கலக்குகிறதாக அவர்கள் நினைத்தார்கள். தேவதூதன்னா இது பைபிள் எழுதியிருக்கிறதுனால நமக்கு உடனே வெள்ளை ரெக்க வச்ச 2 பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்க வந்து இந்த அசிலிப்பியஸ் காட், அந்த கடவுள் வந்து கலக்கிறாரே, அதை கலக்கும் போது ஃப்ரெஷ்ஷா யார் முதல்ல உள்ள இறங்கிடுறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பொதுவாக யூதர்கள் அங்க போகிறத மற்ற யூதர்கள் விரும்பாத மாதிரி
ஒரு கருத்தும் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த சூசன் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னு தெரில, மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சூசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதை தயவுசெய்து நீங்கள் பார்க்கும்படியாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக, ரொம்ப வித்தியாசமாக சீசனாக எடுக்கிறாங்க. 2 சீசன் வந்துடுச்சு. ஒவ்வொரு சீசன்லையும் 8 விஷயம் இருக்கும், 8 எபிசோடு இருக்கும். இதில் இந்த 2வது சீசனில் உள்ள ஒரு எபிசோடில் இந்த விஷயம் வருது. பெதஸ்தா குளத்தில் இயேசு வந்து சுகமாக்குறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த இடத்துக்கே அவன் வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய சொந்த சகோதரனே வந்து அவனை கண்டிப்பான், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேக்ரவுண்டாக தெரியணும். நம்ம எதையோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவ்வளோ பேர் சுகவீனமாக இருந்தாங்களே, ஏன் இயேசு வந்து ஒருத்தனை சுகமாக்குனாரு அப்படின்ட்டு கேட்குறோம். அவ்வளோ பெரியும் சுகமாக்க இயேசுவால் முடியுமா முடியாதா இப்படிலாம் என்கிட்ட கேட்டுருக்குறாங்க சில பேர். அது புரிந்து கொள்ள வேண்டியது, அடையாளம் என்பது ஒன்றை செய்வதன் மூலமாக வேறொரு செய்தியை சொல்வதை தவிர அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து தொட்டு சுகமாக்குறதோ அல்லது காற்றுல ஃபோன் ஊதி அனைவரும் சுகமாகுங்கள்னு சொல்கிறதோ அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தானே. ஆனால் அவர் ஏன் அதை செய்யலை, ஏன் இதை செஞ்சார்னா இது ஒரு அடையாளம். அடையாளம் என்பது ஒரு நபருக்கு செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் டைரக்ட் கான்ட்ராஸ்ட்டு. இந்த தெய்வத்தை வந்து நேரடியாக அவர் சந்தித்து எந்த தெய்வத்தை சுகமாக்குகிற தெய்வமாக அவர்கள் அங்கே வைத்திருந்தார்களோ அந்த அசிலிப்பியஸனுடைய டெரிட்டரிக்குள்ளே என்ட்ராகி இங்கே நான் வந்திருக்கிறேன், நான் வந்து இதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த முறைமைகள்படி நீ சுகமாக வேண்டியதில்லை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்வதன் மூலமாக, எழுந்திரு என்று சொல்வதன் மூலமாக அவர் வந்து தன்னை தேவனாக அங்கே நிரூபிக்கிறத யோவான் எழுதுகிறார். தான் தான் வந்திருக்கிற மேசியா என்பதை நிரூபிக்கிறதாக அவர் யோவான் அதை எழுதுகிறார். இதுதான் அந்த அற்புதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சைன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன் ஒரு மனிதனை அவர் சுகமாக்குகிறார், அதன் மூலமாக என்ன அடையாளத்தை காட்ட விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், he want to heal the world. நம்ம எல்லாருக்கும் இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு சொன்ன செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அல்லது இந்த உலகத்தை சுகமாக்கும்படியாக வந்திருக்கிறேன். அதான் இயேசு கொடுக்குற செய்தி. அதனால தான் நான் இன்றைய தலைப்பு அப்படி வைத்தேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த உலகம் அழிய போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடும், வானம் மடமடவென்று சுருண்டுரும், பூமி மடித்து வச்சுருவாங்க, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பட்டனை தட்டின உடனே 2 நட்சத்திரம் மோதி பூமி அழிஞ்சிடும். இப்படி இந்த கடைசி கால பயத்தை விதைக்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கடைசி கால பயத்தை விதைக்கிறவர்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இந்த பூமி அழிய போகிறது என்பது தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நம்பக்கூடியவர்கள் நம்பலாம், அல்லது தொடர்ந்து நீங்கள் உங்கள் பயத்தை வைத்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பூமியை அழிப்பதற்காக தேவன் வைக்கவில்லை. இந்த பூமியை அழிப்பது தேவனுடைய நோக்கமும் அல்ல. நோவாவினுடைய காலத்திலேயே பூமியை அவர் அழிக்கல இல்லையா. பைபிள் எழுதியிருக்கிறது போல நீங்கள் புரிந்து கொண்டா கூட ஜனங்க தான் இறந்து போயிட்டாங்களே தவிர பூமி அப்படியே தான் இருந்தது. மறுபடியும் அந்த பூமியை நோவா கட்டி எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கை திராட்சை விதையை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை அவர் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். இந்த பூமி அழிக்கப்படும் அப்படிங்கிறது தேவனுடைய மனதிலிருந்து வரல. இந்த பூமி அழிக்கப்படும்ன்றது எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வெஸ்டர்ன் தியாலஜி மூலமாக வந்துச்சு. இந்த வேத புஸ்தகத்தை விளக்கம் கொடுக்குறவங்க இந்த காஸ்பல் அதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதை எப்படி புரிந்து கொண்டோமோ, இப்போ நம்மளுடைய புரிதல் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, அல்லது அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கப்பலில் வந்து அந்த கேப்டன் ஓட்ட தெரியாமல் ஓட்டி கொண்டு போய் ஒரு பனிப்பாறையில் மோதிடுவான். பனிப்பாறையில் மோதினோடனே அந்த கப்பல் 2ஆக உடஞ்சிரும். உடஞ்ச உடனே அதில் லைஃப் போட் இருக்கும். அந்த லைஃப் போட்டை கீழே இறக்கி நிறைய பேர் கீழே இறங்குவாங்க. கதாநாயகியும் இறங்கிடுவா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மேல்தட்டு மக்கள்ன்றதுனால அவங்கள இறக்குவாங்க. அப்போ கதாநாயகன் வந்து மேலே மாட்டிப்பான். அவனை மீட்பதற்காக இந்த கதாநாயகி பல முயற்சிகளை பண்ணுவாள்.
வா வா இந்த போட்டில் வந்துரு அப்படின்னு சொல்லுவா. பிறகு அந்த போட்டில் இருக்கிறவங்கள வேற ஒரு போட்டில் ஏற்றி பெரிய கப்பலில் ஏற்றி காப்பாற்றுவாங்க. நம்ம காஸ்பல் கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னால், அந்த உலகம் என்கிறது ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி. அதில் நம்மலாம் இருந்தோம். ஆதாம் செஞ்ச தவறுனால படகு ரெண்டாக உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போகும்போது இதில் இயேசு யாருன்னா அந்த லைஃப் போட்டு, இந்த உடைந்த உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. எப்படி காப்பாற்றுறாருன்னா, அந்த படகு மூலமாக நம்மளை என்ன பண்ணிடுறாரு, தூக்கிடுறாரு. இயேசுவை நம்பும்போது நம்ம இந்த படகுல ஏறிடுறோம், இந்த லைஃப் போட்டு. அப்புறம் இந்த லைஃப் போட்டு அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கும்போது எக்காலம் ஊதுற சத்தம் கேட்கும், நம்ம வேற ஒரு உலகத்துக்கு மாற்றப்படுவோம். அதான் வருக, அதுதான் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த லைஃப் போட்டு தான் இயேசு. இந்த பெரிய டைட்டானிக் உடஞ்சி போச்சு, இந்த உலகம் பாழாய் போச்சு. ஆதாம் என்பவன் மூலமாக அவன் ஒரு பழத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தை பனிப்பாறையில் மோதி உடச்சு விட்டான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற லைஃப் போட் மூலமாக தப்பித்தவர்கள் தங்களுக்கு பிரியமானவர்களை, அன்புள்ளவர்களை, அவர்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா, நீயும் வந்துட்டு தப்பிச்சு, இந்த போட்டில் இருந்தால் நீ செத்து போயிடுவ, இது அழிக்கப்பட போகிற போட்டு, இது கவுந்து போயிடுச்சு, உடனே இந்த போட்டுக்கு வந்துருன்னு அழைப்பாங்க. இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு நம்புறோம். ஆனா தேவனுடைய பார்வையில் இந்த டைட்டானிக் உடஞ்சது உண்மைதான். அந்த டைட்டானிக் நான் உண்டாக்குன மாதிரி இல்லை, நான் எதுக்காக உண்டாக்குனா அது இல்லை. ஆனா இதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு போட்டில் உங்களெல்லாம் தூக்கிட்டு போறது இல்லை வேலை. இதற்குள்ளாக இதை நான் சுகமாக்க போகிறேன். மறுபடியுமாக நான் எப்படி உண்டாக்கணும்னோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை உள்ள நான் என்ன பண்ண போறேன், ஸ்தாபிக்க போறேன். ஐ வாண்ட் டு ஹீல் த புரோக்கன் வேர்ல்டு. இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த பூமி ஒரு நாள் தீப்பந்தில் எரிஞ்சு போயிடும், அதில் எஸ்கேப் ஆகிறவங்களாம் எஸ்கேப் ஆகி வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்லை சுவிசேஷம். இந்த பூமியை சுகமாக்குவோம், அதுதான் சுவிசேஷம். இந்த பூமி காயப்பட்டு கிடக்கிறது, இந்த பூமி வன்முறையால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி தேவன் விரும்புகிறது போல இல்லாமல் மனிதர்கள் தங்கள் சுயநலத்தினால பூமியை நரகமாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நரகத்திற்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒன்றை ஸ்தாபிப்பதின் மூலமாக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாம போயிடும். அப்படிதான் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இது இயேசுவினுடைய பிரச்சாரம். நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத பார்க்குறோம். இந்த பூமியில் ஒன்றும் நல்லாவே இல்லை, எல்லாம் தங்கம்லாம் ரொம்ப விலையா இருக்குது, பரலோகத்துக்கு தான் போகணும். அப்போ தான் அங்கே போய் தங்கத்தில் ஒரு முறையாவது நடந்துடலாம். அங்கே போனால் நமக்கு பசி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு எங்கேயோ போகிறதுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இவனை சுகமாக்குவதன் மூலமாக வர்ற சைன் என்னன்னா, நான் இங்கே யாரையும் அழிப்பதற்காக வரல, இந்த பூமி கெட்டு போகிறதுக்காக நான் வரல. இந்த பூமி ஒரு நாள் நெருப்புல வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக இயேசு வரல. இந்த பூமி சுகமாக்கப்பட வேண்டும், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் சுகமாக்கப்பட வேண்டும். அது வெறும் சரீர பிரகாரமா மாத்திரமல்ல, மனதளவில் அவர்களுடைய புரோக்கன்னஸ், இந்த பூமியினுடைய புரோக்கன்னஸ் சுகமாக்கப்படணும். அது எழுந்து நடக்க முடியாம இருக்குது. அதை பார்த்து அவர் சொல்றாரு, எழுந்துரு அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது மதவாதிகள் தான் அதை தடுக்கிறாங்க. அது ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு. இன்னும் நீங்க யோவான் 5வது அதிகாரத்தில் 25வது வசனம் பார்த்தீங்கன்னா, மரித்தோர் தேவனுடைய தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. என்ன வந்திருக்குது? இப்போ ஒரு ஆளை தான் நான் பார்த்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு சுகமாக ஒரு படுத்து கிடந்த ஒரு நபர், இவன் முடவன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல முடவன் அவன் பைபிள்ல போடலை. ஏன்னா பெதஸ்தா குளத்துல எல்லாருமே படுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் படுத்திருக்காங்க? குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடைய முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து, எல்லாருமே படுத்துதான் இருக்காங்க. குருடரும் படுத்துதான் இருக்காங்க, சப்பானிகளும் படுத்துதான் இருக்காங்க, சூம்பின உறுப்புடையவர்களும் படுத்துதான் இருக்காங்க. அதனால 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன் தான் போட்டிருக்குது. என்ன வியாதியில இருந்தாலும் தெரியாது. அவன் படுத்திருந்தான்னு சொன்னதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அவன் கண்டிப்பா சப்பானியா தான் இருந்திருக்கணும், இல்லைன்னா பக்கவாதத்துல படுத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏதோ ஒரு வியாதி,
அவன் படுத்திருக்கிறான். இந்த படுத்திருக்கிறவனை பார்த்து நான் இன்னைக்கு எழுந்துருன்னு சொல்றான் இல்லையா, இதே போல மரித்தோர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எல்லாருமே எழுந்திருப்பாங்க, எல்லாரும் படுத்திருக்கிற எல்லாரும் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிறத இயேசு பிறகு அவர்களுக்கு இந்த விஷயத்தை விளக்கும் போது சொல்றார். ஆனா பாருங்க, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த பூமி சுகமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா மதம் அதை விரும்பல. இந்த மனுஷன் சுகமாக்கப்படுகிறதை விட தங்களுடைய பாரம்பரியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தங்களுடைய உபதேசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் அவங்க சொல்றாங்க, நீர் ஓய்வு நாள்ல வந்து ஏன் சுகமாக்குனீங்க? அதான் திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. 10வது வசனம், 9வது வசனத்துல அந்த நாள் ஓய்வு நாளா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. 10வது வசனத்துல ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 16வது வசனத்துல இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஒரு மனுஷனை சுகமாக்குனவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. சுகமாக்குனதுனால இல்ல, அந்த சுகமாக்குனது ஓய்வு நாளா இருந்ததுனால. ஆச்சரியம் தானே? ஆண்டவர் சொல்றாரு, எப்படியாவது இந்த பூமியை நீங்க சுகமாக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, கைகளை வைங்க, உபவாசம் பண்ணுங்க, அல்லது ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, மருந்து வாங்கி கொடுங்க. இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டும் சேர்ந்த ஒரு வார்த்தை, ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் அதற்கு முன்பாக கிரேக்க நாட்டில் ரோமர்கள்லாம் இந்த இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வைத்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மற்றபடி வியாதியாக இருக்கிறவங்க வீட்டில் போய் தான் டாக்டர்ஸ் பார்த்துட்டு வருவாங்க. இந்த வைத்தியர்கள் என்று சொல்லுறவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கான்செப்ட் இல்லை. ஏடி 400வது வருஷத்தில் 4ஆம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்தவர்கள் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு வந்தான் இல்லையா, 2 காசு கொடுத்து, அதுபோல ஒரு கான்செப்டை அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் உண்மையிலே ஆஸ்பத்திரி என்று முதலாக துவங்கப்பட்டது பாக்தாத்தில் 9வது செஞ்சுரியில் தான் முதல் இப்படிப்பட்ட இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிற ஆஸ்பத்திரிகள் துவங்கப்பட்டிருக்கு. ஸோ உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஆஸ்பத்திரியும் கல்வியையும் கொடுக்க விரும்பினாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், அவங்க தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டவர்கள். வியாதி தேவனிடத்திலிருந்து வரல, வியாதி தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல, இது சுகமாக்கப்பட வேண்டிய ஒன்று, சுத்தமாக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி எவ்விதத்திலாவது மனிதர்களுக்கு சுகத்தை கொடுப்பது தேவனுடைய நோக்கம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். அது மருந்து எடுக்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் அதுலேருந்து வந்ததுனால நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னு சொன்னால், மருந்து எடுக்கிறது தவறுன்னு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. மருந்து எடுக்கிறது தவறா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சுகமாக்குறது சரி, அது எனக்கு தெரியும். சுகமாகணுங்க, எப்படியாவது சுகமாயிடணும். ஜெபம் பண்ணுங்க, மருந்து எடுங்க. மருந்து எடுத்து சுகமாகலைன்னா என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறோம். அந்த ஸ்திரீ ரொம்ப நாளாக மருந்து எடுத்தா, வியாதி சுகமாகவே இல்லை, வைத்தியத்துக்கு நிறைய செலவு பண்ணா, இயேசுகிட்ட வந்தா, சுகமாயிட்டா. சரி, இப்போ நிறைய பேர் இப்படி இதை திருப்பி போடுவோம். நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் சுகம் ஆகலை, என்ன பண்ணணும்? மருந்து எடுக்கணுங்க, மாத்திரை சாப்பிட்டுங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. எப்படியோ நீங்கள் சுகமாயிருப்பது தேவனுடைய விருப்பம். இப்படித்தான் சுகமாக ஆகணும்னு தேவன் எங்கேயும் விரும்பலை. எப்படியாவது நீங்கள் சுகமாக இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். சில பேர் நான் சொல்கிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்குது. வி பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல்ஸ். தேவன் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிறார் என்பதை நம்புகிறோம். வியாதியஸ்தர்களை சுகமாக்கணுன்றதை நம்புகிறோம். கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் நம்புகிறோம். நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஜனங்கள் சுகம் அடைகிறார்கள், அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் சில பேர் அப்படி ஆகலைன்னு சொல்லி சொன்னால் மருந்து எடுக்கிறதுல தவறு இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா தேவனுடைய விருப்பம் அவர்கள் விசுவாசத்தின்படி அவர்களுக்கு ஆக கடவுது. அவங்கள் நல்லா இருக்கணும், பூமி நல்லா இருக்கணும், தான் தேவனுடைய விருப்பம்.
ஆனால் மதம் எப்பொழுதுமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும். இதுதான் மதம். அது வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. ஆனால் ஆவி இருக்கு இல்லையா, இது காற்றை போல. தேவனால பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களாம்? காற்றை போல இருப்பாங்களாமா. அவங்க இது எங்கேயும் சுற்றி திரிகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ நம்ம ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், வீசா எடுக்கணும். அப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து லைனில் நிற்கணும். எங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்போர்ட்டில் சீல் அடிப்பாங்க. வெளியே போகும்போதும் சரி, உள்ளே வரும்போதும் சரி, இமிக்ரேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நாட்டுக்கு போகணும். அந்த நாட்டில் போய் உள்ள நுழையும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் அதெல்லாம். ஏன்னா நான் இந்தியன், நான் வந்து இப்போது ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னா ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அனுமதியை வாங்கணும். பிரான்ஸில் உள்ளவங்க இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியாவில் உள்ளவங்களுடைய அனுமதி வாங்கணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதற்காக. ஆனால் பிரான்ஸ் காத்து, இந்தியா காத்து, பாகிஸ்தான் காத்து அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இந்த காத்து பார்டரை வந்து இஷ்டத்துக்கு தாண்டுது. அப்படிதான் இயேசு மதம் போட்ட எல்லா பார்டரையும் தாண்டுகிறார். ஆவியில் கிரியை செய்கிறவங்க அப்படி கிரியை செய்வாங்க. அவங்களுக்கு எதுவும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்கிறோம். அவங்க வந்து ரிலீஜியன் பீப்புள் கிடையாது. ரிலீஜியஸ் வந்து ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ளாக தங்களை வைத்துக் கொள்வார்கள். அதை வந்து அவங்க தாண்ட முடியாது. அவங்க போட்ட சட்டத்தை அவங்க தாண்ட முடியாது. அவங்க வரையறுத்த எல்லைகளை அவங்க தாண்ட முடியாது. வேற யாரும் தாண்டினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் காற்று அப்படி இல்லை. விண்ட் இஸ் ப்ளோயிங். அது எல்லா இடங்களுக்கும் சென்று வருகிறது போல. அதுதான் இங்க அவர் காட்டுறாரு. நீ வந்து அசிலிபியஸனுடைய இடமா இரு, அது என்னை வந்து தடுக்க முடியாது. அந்த பார்டரை வந்து நான் தாண்ட முடியும். யூதர்களுக்கும் அதான் அவர் சொல்றாரு, கிரேக்கர்களுக்கும் அதான் சொல்றாரு. ரெண்டு பேருக்குமான செய்தி அதுதான். ஒரு சுகவீனமான ஒரு ஆள் எங்க இருக்கிறாரத பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் வந்து சுகமாக்குவேன். அது யாரா இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ விரும்புகிறாயா, நான் உன்னை சுகமாக்குவேன். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், சித்தம் உண்டு சுத்தமாகு. இதுதான் தேவனுடைய விருப்பம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்றத சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவை 16வது வசனம் 17வது வசனம், இயேசுவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்பதான் சுகமாக்குறாரு, ஆக்கிட்டு சொல்றாரு, என்னுடைய பிதா வேலை செய்கிறார். என்ன வேலை செய்கிறார்? சுகமாக்குகிற வேலையை செய்கிறார். இந்த பூமியை சுகமாக்குகிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்றால், இந்த பூமியில எவ்விதத்திலாவது, இந்த பூமியில நிறைய புரோக்கன் விஷயம் இருக்குது. இந்த பூமியில அது ஃபேமிலியா இருக்கட்டும், பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், the work of God is to heal the world. ஸோ நீங்க எந்த லெவல்ல எந்த மாதிரி செஞ்சாலும் சரி, நீங்க சுகமாக்குகிற வேலையை, காயப்படுத்துகிற வேலையை செய்தீர்கள் என்றால் பிசாசின் வேலையை செய்றீங்க. சுகமாக்குற வேலையை செய்தால் என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். பிதா என்ன கிரியை செய்கிறார்? சுகமாக்குகிற கிரியை செய்கிறார். இன்று வரை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இயேசு. என்னைக்கு? ஓய்வு நாள்ல. அப்போ தேவன் உலகத்தை உண்டாக்குனாரு. 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்ததுக்கு பிறகு அவர் எப்போ எழும்புறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த பழத்தை சாப்பிட்ட போது அவர் மனிதனை தேடி வருகிறார். ஓய்விலிருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா உலகம் புரோக்கன் ஆகி போச்சு. அவர் ஒரு உலகத்தை உண்டாக்கிட்டு இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அதிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அது செயல்பட ஆரம்பிக்கும் போது உலகம் புரோக் ஆகி போச்சு, உடஞ்சு போச்சு. டைட்டானிக் கப்பல் 2ஆ உடஞ்சிடுச்சு. உடஞ்ச உடனே அவர் வந்து இந்த கப்பலை தள்ளிட்டு இதில் உள்ளவங்களெல்லாம் நம்ம பக்கம், நம்ம கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் காப்பாற்றி வேற உலகத்துக்கு கொண்டு போயிடலான்னு அவர் நினைக்கல. அந்த உலகத்திற்குள்ளாக அவர் போனார். அந்த உடைந்து போன அந்த தோட்டத்திற்குள்ளாக அவர் போனார். அந்த போய் அவர்களை சுகமாக்கும்படியாக அன்றையிலிருந்து, இந்த உலகம் உடைஞ்சு போச்சு இல்லையா, அன்றையிலிருந்து இன்று வரையும் என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னு இயேசு சொல்றார். என் பிதா கிரியை செய்கிறவர். என்ன கிரியை செய்கிறார்? சுகமாக்குற கிரியை செய்கிறார். இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் உடைந்து போயிருக்கிறது. சோசியல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், என்வரான்மெண்டா இருக்கட்டும், சுற்றுச்சூழல், சமுதாய நிலை, குடும்பம், இங்க எல்லாம் புரோக்கன்னஸ் இருக்குது.
எப்படி நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்குதோ, நம்முடைய சரீரம் நடக்க முடியாமல் ஆயிடுதோ, அதுபோல சில சமயம் ஆட்சி முறைகள் சரியில்லாமல் போகுது, சமுதாய முறைகள் சரியில்லாமல் போகுது, ஏற்றத்தாழ்வுகளால் நிறைஞ்சிருக்குது. ஒருத்தன் சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமான கலவரங்களை உண்டு பண்ணுறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் உடைந்து போயிருக்கிற இடங்கள்ல உள்ள பூந்து உங்களால் முடிந்த வகையில, முடிந்த அளவில, முடிந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்கள் அதை சுகமாக்க முயற்சிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய கிரியையை செய்கிறீர்கள். ஹவு டு டூ த ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய வேலை எப்படி செய்யறது? சுகமாக்கிறது மூலமா. வெறுமனே ஒரு செக்டர்ல மட்டும் இல்லை, கைகளை வைத்து சுகமாக்குகிறது மட்டும் இல்லை. எந்த விதத்திலேயாவது இந்த உலகத்தை நீங்கள் சுகமாக்க முயற்சிப்பீர்களானால் அதுவும் தேவனுடைய கிரியை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த உலகத்தை அழிக்க விரும்பவில்லை. இந்த பூமி நெருப்புக்கு வைக்கப்பட்டது அல்ல. இந்த பூமி ஒருபோதும் அப்போ பிரதர் அந்த வசனங்கள்லாம் என்ன பிரதர் சொல்றீங்க? அந்த மடமடான்று வெந்து போகும், உருகி போகும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேம்புக்கு தான் வரணும். அல்லது வேற ஒரு வாரத்தில் அதை பற்றி நான் செய்தி கொடுத்தா நான் கொடுக்குறேன். ஆனா அந்த வசனங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பெரிய உபதேசம் அதை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் அந்த உபதேசத்தை தான் இருந்தேன், நானும் அதை தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இதை கண்டுபிடித்த பிறகுதான், இது அந்த பக்கம் போறதில்ல, உலகத்துக்கு அந்த பக்கம் போறதில்லை, இந்த பக்கமே நமக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சால்வேஷன்ன்றது இங்கிருந்து தப்பிச்சு வேற உலகத்துக்கு போறதில்ல. சால்வேஷன்ன்றது இந்த உலகத்துல உள்ள ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு வார்த்தை என்பதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் தேவன் செய்தார். ஸோ இந்த நாளில் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பூமியை சுகப்படுத்த நீங்கள் இறங்குவதுதான் இங்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷம். இந்த பூமியிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பூமியையே சரி பண்ணணும். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் சரி பண்ணணும். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தேவனை போல இறங்கி, அது ஓய்வு நாளாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான். அவர்களுக்கு அது ஓய்வு நாளாக இருக்கும்போது இயேசு எதுக்காக அதை சுகமாக்குறாருன்னு சொன்னால், இன்று வரையும் ஏன் பிதா கிரியை செய்கிறாருன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், இவர் தப்பு செய்கிறது மாத்திரம் இல்லாமல் பிதாவே தப்பு செய்கிறதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இயேசு ஃபியூச்சர்லேருந்து பேசுகிறாரு. இயேசு என்ன ஃபியூச்சர்லேருந்து பேசுகிறாரு? இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு பிறகு வாரத்தின் முதலாவது நாளிலே அவர் உயிர்த்தெழப் போகிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனை இன்றைக்கே கொண்டு வருகிறார். அதாவது டைம் மிஷின் மாதிரி நாம ரிசரக்டட் லைஃப்னு சொல்லி சொல்றது, இந்த இந்த சுகமாக்குகிற இந்த ஜீவனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறையை நான் கொண்டு வர போறேன். அதுதான் அவரை அறிவிக்கிற ஒரு விஷயம். அவர் அவருக்கு 8வது நாள், இவங்களுக்குலாம் அது 7வது நாள், அவருக்கு 8வது நாள். அது புதிய ஒரு வாழ்வு, புதிய ஒரு ஜீவன், புதிய ஒரு சிருஷ்டிப்பு, புது ஒரு உலகம். இவைகளால் கட்டுப்படுத்த முடியாத மனித இயேசுக்கு அதுல தான் ரொம்ப கோபம் வருது. ஏன்னா கழுதையெல்லாம் கொண்டு போய் தண்ணி காட்டுறீங்க ஞாயிற்றுக்கிழமையா ஓய்வு நாளானா, இந்த மனுஷங்களை சுகமாக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமாகி போச்சா? ஓய்வு நாளை விட மனுஷன் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் தொடர்ந்து கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பூமியில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை இயேசு வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இந்த பூமிக்கு காரணம் சொல்வதற்காக அல்ல. இவங்களுடைய காரணங்கள் என்ன? நீ உடம்பு சரியில்லை, உனக்கு ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா நீ தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை சுகமாக்க விடாமல் தடுக்கிற பல வேலைகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவைகளை மீறுகிறார். நாமும் கூட சில சமயங்களில் செய்யும்போது எதிர்ப்புகளை நமக்கு உண்டாகும். ஆனால் இன்னொருத்தர் சுகமாக்குவதற்காக நம்ம எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தால் பரவாயில்ல. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சண்டை உண்டாக்குறத வேலையை நம்ம செய்யக்கூடாது. அவங்களுக்கு மறுபடியும் வேற ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குற வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சுகமாக்குகிற வார்த்தையினாலே சுகமாக்கினார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ இங்க திரும்ப வர வேண்டியதில்லை, சுகமாக்குகிறார். நாமும் அப்படி சுகமாக்க விரும்பணும். உண்மையிலே சூப்பர் நேச்சுரல்ஸ் ஆசைப்படுங்க. கைகளை வைத்தா சுகமாகணும்னு ஆசைப்படுங்க. பேசினா சுகமாகணும்னு ஆசைப்படுங்க. பார்த்தாலே சுகமாகணும்னு ஆசைப்படுங்க. அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் மட்டுமே நிற்க வேண்டியதில்லை. வேற எங்கே போய் நீங்கள் உடைந்த பாத்திரத்தை எடுத்து சுகமாக்கினாலும், உடைந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தை
ஆறுதல் படுத்தினா, உடைந்த ஒரு 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 ஃபேமிலியை ஒன்னாக்கினால், உடைந்த ஒரு ஒரு பிரிவினர் மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குனா, தேசங்களில் சமாதானத்தை உண்டாக்குனா, அரசியலில் ஒரு ஒரு ஹீலிங்கை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு ஹோல்சம்னஸை கொண்டு வந்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாவத்தையே வியாதி போல பார்க்கணும். பாவம் என்று சொல்லுறது புரியல ஜனங்களுக்கு. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் அப்படி சொன்னார் அவரு. சுத்தத்தை பத்தி பேசுறாரு. சித்தமுண்டா, சித்தமானால் சுத்தமாக்கும், சுகமாக்கும்னு கேட்கல அவன், சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்றான். சின்னையும் சிக்னஸையும் அவங்க ஒன்னா பார்த்தாங்க. சின்னால சிக்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க சின்னையும் சிக்னஸையும் ஒன்னா பார்த்தாங்க. இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியணும். இல்னஸ், டிசீஸ், சிக்னஸ்னு 3 வார்த்தை சொல்றோம். ஏன் 3 வார்த்தை அதுக்கு? இல்னஸ், டிசீஸ், சிக்னஸ்ன்றது அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டா பிரயோஜனமா இருக்கும். ஸோ நான் சின்ன டிசீஸ்ன்னு சொல்ல, சின்ன சிக்னஸ்ன்னு சொல்றேன். அதிலிருந்து சுகமாக்கும்படியாக இயேசு வந்தார். இந்த உலகத்தில் பாவம் இருக்குதா? இருக்குது. சிக்னஸ் இருக்குது, சிக். அதிலிருந்து இயேசு அவர்களை சுகமாக்கி மீட்கும்படியாக வந்தார். அந்த வேலையை தான் சபையாகிய நமக்கு கொடுத்து விட்டு சென்று இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்படவில்லை. இந்த உலகம் தீக்கும் அழிவுக்கும் இருக்கிறது என்கிற எண்ணத்திலிருந்து நாங்கள் மாறி இந்த உலகம் சுகமாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பாதிப்பு இருக்கிறது, இந்த உலகம் உடைந்து போயிருக்கிறது, ஆறுதல் தேடி இருக்கிறது. இந்த உலகத்தில் அது நடக்க வேண்டிய விதத்தில் இல்லை. அதனுடைய கருத்துக்களில் பல ஓட்டைகள் இருக்குது. ஹோல்சம்னஸ் இல்லை, முழுமை அடையாமல் இருக்குது. அதை முழுமைப்படுத்த இயேசுவின் வழியாக தேவனை காட்டுவதன் மூலமாக அந்த நித்திய ஜீவனை, அந்த பிரயோஜனத்தை, அந்த முக்கியத்துவத்தை, அந்த அர்த்தத்தை கொடுக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.